மே 18, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கேயே கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். Wherever you are and whatever situation you are in, the Lord will perform a miracle right there. ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். ஐசாயா chapter 43 verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? கண்ணீரிலா, வேதனையிலா, நெருக்கத்திலா? நினைவில் கொள்ளுங்கள், அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் தேவன் முதலில் சூழ்நிலையை மாற்ற வேண்டியதில்லை. அவர் உங்களை அந்த சூழ்நிலையிலேயே சந்திக்கிறார். தானியேலுக்கு அற்புதம் நடந்தது சிங்கக்கெபியில்தான். 3 வாலிபர்களுக்கு அற்புதம் நடந்தது அக்கினி சூளையில்தான். யோசேப்புக்கு உயர்வு வந்தது சிறையில் இருக்கும்போதுதான். அதே போல நீங்கள் இருக்கும் இடமே உங்கள் சாட்சியின் இடமாக மாறும். உங்கள் கண்ணீர் இடமே சந்தோஷத்தின் இடமாகும். உங்கள் போராட்ட இடமே வெற்றியின் இடமாகும். கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை. நீங்கள் இருக்கும் இடத்தை அவர் அற்புதம் செய்வார். When you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. My dear brothers and sisters, what situation are you in today? In tears, pain, pressure? Remember, God does not always change the situation first. He meets you in the middle of it. Daniel's miracle happened in the lion's den. The 3 young men saw the miracle in the fiery furnace. Joseph's promotion began while he was still in prison. In the same way, the very place of your struggle will become the place of your testimony. Your tears will turn into joy. Your battle place will become your victory place. The Lord has not left you. He will do a miracle right where you are. பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை அற்புதம் செய்யும். எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். எங்கள் நெருக்கங்களை சாட்சியாக மாற்றும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாளை கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் இருக்கும் இடத்திலேயே மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.